வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர்களாக களமிறங்கும் 10 புதுமுகங்கள். வெளியான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது டிக் லிஸ்டில் உள்ள அந்த 10 பேர், அவர்கள் யார் யார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போதிலிருந்தே திமுக தேர்தல் பணிகளை ஆரம்பித்து விட்டது. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் பல இளைஞர்களை களமிறக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அதற்கான லிஸ்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போதே தயார் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது அந்த லிஸ்டில் பல்வேறு புதுமுகங்கள் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் முதல் கட்டமாக திமுகவில் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக 10 புதுமுகங்களின் பெயர் வெளியாகியுள்ளது. முதலாவதாக சென்னை மேற்கு மாவட்ட திமுக செயலராக இருந்து வரும் சிற்றரசு அவர்கள் 2026 தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது. இளைஞரணியில் மிகவும் ஆக்டிவாக இருந்த இவர் உதயநிதி அவர்களின் வலதுகரம் என்றே கூறலாம். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது குட்புக்கிலும் இடம்பெற்றிருப்பவர் சிற்றரசு. அந்த வகையில் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் சிற்றரசு அவர்கள் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக டாக்டர் வீரபாண்டி பிரபு அவர்கள். வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களது மகனான வீரபாண்டி பிரபு அவர்கள் சேலம் இளைஞரணியின் அமைப்பாளராக இருந்து வருகிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே இவருக்கு சீட் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போது அவருக்கு சீட் வழங்கப்படாததால் கண்டிப்பாக இம்முறை சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக ஏ.வி. சாரதி அவர்கள். இவர் ராணிப்பேட்டை மாவட்ட திமுக பொருளாளராக இருந்து வருகிறார். அதிமுகவின் முக்கிய புள்ளியாக இருந்த இவர் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்தவர். மேலும் இவருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போது இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அரக்கோணம் தொகுதியில் திமுக சார்பாக ஏ.வி. சாரதி அவர்கள் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக திமுக இளைஞரணி துணை செயலராக இருந்து வரும் தூத்துக்குடி ஜோயல் அவர்களுக்கு இம்முறை வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக உதயநிதி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான இவர் உதயநிதியின் படைத்தளபதிகளில் முக்கியமான ஒருவராக கருதப்படுகிறார். மதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த இவருக்கு கடந்த முறையே வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படாததால் கண்டிப்பாக இம்முறை தூத்துக்குடி ஜோயல் அவர்கள் திமுக சார்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவில் இணைந்த ராஜீவ்காந்தி அவர்கள் இம்முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். தற்போது திமுகவின் மாணவரணி செயலராக இருந்து வரும் ராஜீவ்காந்தி அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் மிகவும் நெருக்கம். அந்த வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே இவர் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இவருக்கு அப்போது சீட் ஒதுக்கவில்லை. எனவே கண்டிப்பாக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ராஜீவ்காந்தி அவர்கள் திமுக சார்பாக களமிறங்கியிருக்கிறார். அடுத்தபடியாக திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலராக இருந்து வரும் தினேஷ் அவர்களும் இம்முறை தேர்தலில் களமிறங்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தேமுதிகவிலிருந்து திமுகவில் இணைந்த தினேஷ்குமார் அவர்களுக்கு திமுகவில் நல்ல செல்வாக்கு உள்ளது. குறிப்பாக உதயநிதி அவர்களது குட்புக்கில் இடம்பிடித்திருக்கக்கூடியவர் தினேஷ்குமார். அந்த வகையில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தினேஷ்குமார் அவர்கள் திமுக வேட்பாளராக களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக வழக்கறிஞர் பி.கே. பாபு அவர்கள். இவர் உதயநிதி அவர்களது நற்பணி மன்றத்தில் தொடர்ந்து பணியாற்றியவர். மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சேலம் தொகுதியில் பி.கே. பாபு அவர்கள்தான் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போது அவருக்கு சீட் வழங்கப்படவில்லை. இருப்பினும் சேலம் தொகுதியின் செல்வாக்குமிக்க நபராக இருந்து வரும் பி.கே. பாபு அவர்கள் இம்முறை சட்டமன்ற தேர்தலில் களம் காண்பார் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக பொருதி இளம்சுருதி அவர்கள். திமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த பொருதி இளமுழுதி அவர்களது இரண்டாவது மகன்தான் பொருதி இளம்சுருதி அவர்கள். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலேயே எழும்பூர் தொகுதியில் இவர் வேட்பாளராக களமிறக்கப்படுவார் என்று கூறப்பட்டது. இருப்பினும் அப்போது இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் கண்டிப்பாக இம்முறை இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக திமுக மருத்துவ அணி துணை செயலராக இருக்கக்கூடிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களது மகன் திலீப்குமார் அவர்கள்
இம்முறை தேர்தலில் களமிறங்குவார் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக சிவகாசி மேயராக இருந்து வந்த சங்கீதா அவர்கள் இம்முறை எம்எல்ஏ கேண்டிடேட்டாக களமிறங்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது 2011-2016 ஆகிய சட்டமன்ற தேர்தல் சிவகாசி தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவே நேரடியாக சிவகாசி தொகுதியில் களமிறங்க உள்ளது. அதன்படி திமுக வேட்பாளராக சிவகாசி தொகுதியில் சங்கீதா அவர்கள் களமிறங்குவார் என்று கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தற்போதிலிருந்தே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது பணிகளை துவங்கியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.